எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி போகுமே. என்னடா பாட்டு? என்னடா பண்ணுவ? ஆமாண்டா, எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. டேய், யாமினிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? என்னது, நான் தாலியை கட்டினா? பழசெல்லாம் மறக்கல, இப்பதான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு அஸ்வின். ஆமாண்டா, நான் இப்ப பழைய சூர்யா. இந்த 3 மாசம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. என் மனசுல அந்த துர்கா தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம். நான் யாமினி காலத்துல தாலி கட்டும் போது நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒரு நண்பனா நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கணுமா இல்லையா? என்னதடா பாத்துட்டு இருந்த? ஏன்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தல? சூர்யா இல்ல, சந்துரு. ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. டேய், அடிச்சு செவுட்ட பேத்துருவை. டேய், நான் துர்காவை தானே லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன்டா இந்த யாமினி கூட எனக்கு கல்யாணம் நடக்க விட்ட? ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? என்னது, சுப்பிரமணி பேச்செல்லாம் கேட்டனா? என்னது, நான் கேட்டனா? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அஸ்வின், என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. ஆமா, என்னடா சொல்ற? அப்படியா? அப்படியா? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல அஸ்வின். ஏன்டா இப்படி கோவப்படுற? ஆமா, நான் எதுக்காக அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன்? அப்படியா? அஸ்வின், நானா இந்த பிளான் எல்லாம் பண்ணேன்?
அப்படியா? அந்த சுப்பிரமணி கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேனா? சே, அவெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா? இப்ப சொல்லல, அப்ப எல்லாத்தையும் மறந்துரு. அவன் தான் என்னோட பெரிய ஃப்ரெண்டுனே அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாடிட்டு தெரிஞ்சா. இப்ப என்னடான்னா அவனா ஒரு ஃப்ரெண்டான்னு கேக்குறா. உன்னையெல்லாம் எதுல சேர்க்கறதுனே தெரியல. சரி அஸ்வின், யாமினி கூட எதுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க விட்டா? ஏய், படிச்சு பக்கத்துலயே நின்னு சொன்னேன், இந்த பிள்ளை உனக்கு பிடிக்காது, தாலியை கட்டாத மயங்கி விழுந்துருன்னு. உழுந்தியா நீ? எங்க அம்மா சொல்லிட்டாவே, எங்க அப்பா சொல்லிட்டாவேன்னு தாலியை கட்டிட்டா. டேய், தாலியை தட்டி விட வேண்டியதாண்டா. ஆமா, நான் தாலியை தட்டி விட்டா உங்க அண்ணன் என்னைய வெட்டி விடுவானுவே. எனக்கு அந்த அவமானம் தேவையா? நீ என்னை போட்டு அடி அடி நடிப்பா. அதனால தான் இப்படி நாசமா போட்டு விட்டுட்டேன். டேய், எனக்கு அந்த யாமினியை சுத்தமா பிடிக்காதுடா. இப்ப சொல்லல, பிடிக்காது நீ. தாலி கட்டினோனே அந்த கேட்டப்ப எனக்கு ரொம்ப அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னா, மயங்கி விழுந்தோனே எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்ற? யாமினியை நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னனா? ஆமாடா, அப்படிதான் சொன்னேன். தாலி யாரை கட்டினேன்னு கேட்டதுக்கு எனக்கு யாமினியை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் தாலியை கட்டிட்டேன்னு சொன்னேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அஸ்வின். இருக்காதுடா, இருக்காது, என் உயிரை வாங்குறதுக்காகவே இருக்காது. என்கிட்ட அப்படிதான் சொன்னேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். எப்படி உனக்கு பழசுல ஞாபகம் வந்துச்சு? தெரியல அஸ்வின், மயங்கி விழுந்ததுல தலையில அடிபட்டு பழசுலாம் ஞாபகம் வந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. தெரியல அஸ்வின், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிச்செல்லாம், அதுக்கப்புறம் நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. நிச்சயத்துக்கு நான் ட்ரெஸ் எடுக்க போனேன்ல, அப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு அஸ்வின். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்போ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். என்ன விஷயம் தெரியுமாடா? நீங்க இப்போ பெரிய விவசாயி ஆயிட்டீங்க. தோட்டத்துல போய் தனாம விவசாயமா உங்க அண்ணன் கிட்ட இருந்து 5 பைசா கூட வாங்குறது கிடையாது. ஏன் என் கை செலவு கூட ஒரு 10 பைசா வாங்கி தரது கிடையாதுல? என்னடா சொல்ற? நான் விவசாயம் எல்லாம் பண்ணனா? ஆமாடா, உங்க அண்ணன் ஒன்னு சொல்லிட்டா போதும், ஓடுறது என்ன, ஓடியாறது என்ன. வேலைக்காரங்க கூட இவ்வளவு வேலை செய்ய மாட்டாவே. இந்த வீட்டுக்காக மாடம் உழைக்க ஆரம்பிச்சிட்டா. அது மட்டுமா, காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. சம்பளம் கூட வாங்காம நம்ம அந்த தோட்டத்துல கிடந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? நான் எப்படிடா அப்படி மாறினேன்? எனக்கு எப்படிடா இந்த வேலை எல்லாம் தெரியும்? எல்லாத்தையும் கத்துக்கிட்டாளா அதுக்குள்ளேயே. அதான் சொல்றேனே, இந்த குடும்பத்து பையனாவே மாறிட்டா. நீ சொல்ல வேண்டியதானே அஸ்வின், இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோன்னு. சொன்னனே, அதையும் சொன்னனே. எதை சொன்னாலும் இந்த மரமண்டையில ஏத்தம்ல ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. என்னையதான் பிடிச்சி ஏசுனா, பணத்துக்காக எப்படியா நடிக்கிறதுக்கு வரது அப்படின்னு சொல்லி. ஷோ, என் வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் நடந்துச்சா? எதுவுமே ஞாபகம் இல்ல அஸ்வின். இருக்காதுல, இருக்காது. டேய், நிஜமா ஞாபகம் இல்லடா. சரி அஸ்வின், இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு என் மேல ஏதாவது டவுட் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் வரல. நீதான் முழுசாவே இந்த வீட்டு பையனாவே மாறிட்டியே, பிறகு எப்படி வரும்? சரிடா, அது போதும் எனக்கு. ஆனா அந்த சுப்பிரமணிய நான் சும்மாவே விட மாட்டேன் அஸ்வின். என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டான். என் துர்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த யாமினி என் தலையில கட்டி வச்சுட்டான். எல்லாத்துக்கும் அவன் தான்டா காரணம். அவன் மட்டும் இல்ல, நீ என்ன காரணம்? அவன் என்ன சொன்னாலும் அப்படியே மாறி மாறி தலையாட்டினா இப்படிதான் நடக்கும். உன் நண்பன் நான் சொல்றேன், என்னை நம்புறியா? டேய், நான் பழசெல்லாம் மறந்திருந்ததுனால என் வீக்னஸை பயன்படுத்தி அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்டா. நான் மட்டும் நல்லா இருந்திருந்தா அவனால கிட்ட கூட சேர்த்திருக்க மாட்டேன். எல்லாம் மறந்து போனதுனால அவன் என்கிட்ட ஃப்ரெண்டா பழகி என்னை ஏமாத்திருக்கான். துர்காவை வேணும்னே என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கான்டா. அவன் முன்னாடியே என்கிட்ட ஒரு தடவை சொன்னான், துர்கா கழுத்துல நீ எப்படி தாலி கட்டுற நானும் பாத்துறேன்னு சொல்லி சவால் விட்டான். சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்டா அவன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அஸ்வின், என் கூட வாரியா? துர்கா வீட்டுக்கு தான்டா. என்னது, துர்கா வீட்டுக்கா? எதுக்குல? நடந்ததெல்லாம் துர்கா கிட்ட எடுத்து சொல்லி யாமினியை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். ஏய், அந்த பக்கம் மட்டும் போயிடாத, அந்த குடும்பமே கொலை வெறியில இருக்கு உன் மேல. கண்ணுல கிடைச்சா கசக்கி புழிஞ்சிருவாங்க. ஏன்டா? பின்ன, அந்த பிள்ளை யாரை கடத்திட்டு போய் அந்த மண்டபத்துல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைய கூட தேடாம இன்னொரு பொண்ணு கழுத்துல அவசர அவசரமா தாலி கட்டினா, அவங்க அப்பா அம்மா கோவப்பட மாட்டாங்களா உன் மேல? அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை காணாம போயிடுச்சுன்னு உங்க அக்கா ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. என் கூடயாவது ஓடி போய்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல கூட நீயும் துர்காக்கு சப்போர்ட் பண்ணல, உங்க வீட்ல யாருமே சப்போர்ட் பண்ணலடா. யாமினி அவங்க அம்மா கட்டிட்டாருன்னு சொன்ன உடனே நீயும் சரின்னு சொல்லிட்டா, உங்க வீட்ல எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், துர்கா வீட்டு பக்கம் மட்டும் போயிடாத. அவ்வளவுதான், கொலையே பண்ணிடுவாங்க. அஸ்வின், அப்ப துர்காவை அது தனியா பார்த்து பேசணும். அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை இஷ்டம் இல்லடா, அவட்ட போய் என்ன பேச போறா? பரவாயில்ல அஸ்வின், நான் பேசணும். சரி சரி, அதெல்லாம் பரவ பாப்போம். டேய், யாமினி சிஸ்டர் வராங்கடா, அவங்க கிட்ட பேசு. மச்சான். என்ன? டேய் சூர்யா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கடா, நான் அப்புறமா வரேன். அஸ்வின், நீ இங்கே இரு. டேய், பேசிட்டு இருங்கடா, நான் பரவாய். மச்சான், மயக்கம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு. இப்போ எப்படி இருக்கு மச்சான்? ஆமா, பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்னாச்சு மச்சான், ஞாபகம் வந்துருச்சா? ஏன் எனக்கு ஞாபகம் வந்தது உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கோ? மச்சான், எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்?
ஏய் நிறுத்து. என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா? மச்சான் நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. நான் தாலி கட்டினா? என்னைய தாலி கட்ட வச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. பழசெல்லாம் மறந்து எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்க என் கையால உனக்கு தாலி கட்டிக்கிறதுக்கு உறுத்தல. எவ்வளவு நாளா உங்க அம்மாவும் நீயும் திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு. மச்சான் நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. வாய மூடு, நடிக்காத. உன் நாடகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. துர்காவை காணும்னு சொன்ன உடனே ஓடி வந்து மணமேடையில உட்காந்துக்கிட்டாமே அப்படியா? சரி வெக்கமா இல்ல? நானா? எல்லாரும் கேட்டாங்கன்னு எங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் வேண்டாம் தான் சொன்னேன் மச்சான். ஏய் செவிட்ட அடிச்சு பேத்துருவேன். நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியா? பொண்டாட்டியான்னு கேக்குறேன். என்ன தகுதி இருக்கு உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? என் மனசுல இன்னொருத்தி இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நீ வந்து கழுத்தை நீட்டி இருக்கேன்னா என்ன அர்த்தம்? திட்டம் போட்டு உங்க அம்மாவும் நீயும் இதை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படித்தானே? துர்காவை நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து கடத்தி கொண்டு போய் வச்சீங்களோ? மச்சான் மச்சானா? மச்சான் நீ என்னைக்கு என்னைய மச்சான்னு கூப்பிட்டா? இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? சரி இதெல்லாம் கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. மச்சான் பழசெல்லாம் மறந்துருக்கும் போது அவங்கள அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்களும் என் கூட நல்லா பழகுவீங்க. அதானே நீ திட்டம் போட்டு என் கூட பழகி இருந்திருக்கா? அப்படிலாம் இல்ல மச்சான், நீங்க தான் வந்து வந்து பேசுவீங்க. உன் கூட நான் வந்து பேசுவேனா? சே உன்னே மாதிரி திமிர் பிடிச்சவ கூடலாம் நான் பேச மாட்டேன். இல்ல மச்சான், நீங்க தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருன்னுலாம் சொல்லி கேட்டீங்க. நானும் சரின்னு சொன்னேன். ஏய் பேசாத. திட்டம் போட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் ரூம்ல வந்து நிக்கிறா. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் துர்காவை என் மனசார விரும்பினேன். என்ன கூட என் மனசுல துர்கா தான் இருக்கா. உனக்கு என் மனசுல எப்பவுமே இடம் கிடையாது. மரியாதையா இங்க இருந்து போயிரு. இந்த வீட்லயே இருக்காத, என் கண்ணிலே பற்றாத. ஏய் என்ன அழுது சீன் போடுறியோ? எல்லாருக்கும் நான் கெட்டவன்னு காட்டலான்னு பாக்குறியோ? இங்க பார், எனக்கு ஞாபகமே இல்லாம இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிருக்கா. நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணல, ஞாபகத்தோடய கல்யாணம் பண்ணல. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என் மனசுல துர்கா மட்டும்தான் இருக்கா. எப்பவுமே அவன் மட்டும்தான் இருப்பா. உனக்கு என் மனசுல இடமும் கிடையாது, இந்த வீட்லயே இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா என்னை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு இப்பவே. இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. மச்சான் எப்படி மச்சான் இந்த வீட்டை விட்டு போக முடியும்? எனக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் இங்க நல்லபடியா வாழுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்க போனா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க மச்சான். அதுக்கு காலம் முழுக்க உன்னைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் நடக்காது. ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்பு. இன்னொரு தடவை மூஞ்சி என்கிட்ட வந்து காமிக்காத. யாமினி, என்னாச்சு யாமினி? எதுக்கு அழுவுற? ஒண்ணும் இல்ல. யாமினி எதுக்கு அழுதுட்டே இருக்கா? என்னாச்சு? சூர்யா குழந்தை எதுவும் சத்தம் போட்டாவளோ? ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. தள்ளி போன ரூமுக்கு போகணும். யாமினி என்னாச்சு யாமினி? எல்லாம் என் தலை எழுத்து. என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன எங்க அம்மா கேட்க மாட்டேன்னுட்டா. என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே எங்க அம்மா தான். எல்லாத்தையும் எனக்கு தப்பு தப்பா பண்ணிட்டா. அதனாலதான் இப்ப அழுதுட்டு இருக்கேன். என்னை நிம்மதியா அளவாது விடுங்க. தள்ளி போன ரூமுக்கு போட்டு. என்னாச்சு யாமினி? எதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்கா? என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை சொன்னாதானே ஏதாவது தீர்வு கிடைக்கும். நான் வேணா அத்தையை கூப்பிடட்டுமா? சொல்றியா? சும்மா இரு, யாருக்கிட்டயும் சொல்லாண்டா. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போக போறேன். யாமினி வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சூரிய குழந்தை உன்னை அடிச்சாரோ? இல்ல, அதை விட மேல பேசிட்டாரு. என்னாச்சு யாமினி? என்ன சொன்னாரு? இந்த வீட்லயே இருக்காதே, கண்ணு முன்னாடி வராதே, எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லியாரு. இந்த கல்யாணம் அவருக்கு பிடிக்கலையா. நான் தான் அவரை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவரு சொல்லியாரு. பழசெல்லாம் மறந்து போனதுக்கு அப்புறம் அவரு என்கிட்ட எவ்வளவு தெரியுமா நல்லா பேசிட்டு இருந்தாரு. நான் கூட பாத்துருக்கேனே, நீ அடிக்கடி போய் பேசிட்டு இருப்பிய. அவர்கிட்ட ஓயாம பேசாதன்னு நான் கூட சத்தம் போட்டிருக்கேனே. ஆமா, நல்ல ஃப்ரெண்டா தான் என் கூட பேசுவாரு. ஆனா இப்போ அவருக்கு என்னை பார்க்கவே பிடிக்கலையா. நான் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா என்னன்னுமோ சொல்லியாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாருக்கிட்ட பேசாம இருக்கேன்னு சொல்லும் போது அவர் தான் வந்து ஃப்ரெண்டா இருப்போம், பேசுவோம், பழகுவோம்னு சொல்லி பேசினாரு. இந்த கல்யாணத்துல கூட எனக்கு இஷ்டமே இல்லை. எங்க அம்மா சொன்னதுனாலதான் சம்மதிச்சேன். அவர்
அவருக்கு சம்மதம் இல்லைன்னா எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டணும்? இப்போ பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உன்னைய பிடிக்கல, வீட்டை விட்டு போன்னு சொல்லியாருன்னா எங்க போவேன்? எங்க அம்மா சந்தோஷமா என்னை விட்டுட்டு நல்லபடியா வாழுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். பின்னாடியே நான் வீட்டுக்கு போய் நின்னா எப்படி இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது யாமினி. ஏன்னா ஒன்னி மாதிரி நானும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். நீ அழாத யாமினி, இந்த வீட்டை விட்டு போகாத. நான் ஆனந்த் மாமாட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அவர் தம்பிகிட்ட பேசுவாரு. எல்லாம் சரியாயிரும் யாமினி. ஒன்னும் வேண்டாம், ஆனந்த் மச்சான்ட்டெல்லாம் எதுவும் சொல்லாண்டா. மேல மேல என்னை கஷ்டப்படுத்தாதங்க. அந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல, நான் போறேன். அப்படி சொல்லாதே யாமினி, யார் ரூமுக்கு வா. கொஞ்ச நேரம் அங்க இருந்து பேசிட்டு மனசு சரியாயிரும். நீ எங்கேயும் இப்ப வெளியே போக வேண்டாம். நான் பிறகு மாமாட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்றேன். அவர் தம்பி சத்தம் போட்டு வைப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு இப்ப பழசு ஞாபகம் வந்ததுதான். அதனாலதான் மச்சான் அப்படி பேசியாரு. இல்லைன்னா கூட என் கூட நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுவாரு. என்னமே நான் இங்க இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. அவர் என் மூஞ்சி எட்டி பார்க்க மாட்டேன், என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் சொல்லியில்ல, ஆனந்த் மாமாட்ட சொல்லுவோம், அவர் பேசுவாரு. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் யாமினி, நீ எங்கேயும் போகாத. வா, என் கூட ரூமுக்கு போலாம். சரி.